ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணுற எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் அண்டு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஐஆர்எஃப்சியோட ஸ்டாக் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நீங்கள் வந்து தமிழ்ல பார்த்துருப்பீங்க. 100% ரிட்டர்ன் தரத்துக்கான ஒரு ரேலிக்கு தயாராக இருக்க ஒரு ஸ்டாக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். இந்த ஷேரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரூ. 70 இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்னில் பிரேக் அவுட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்து இதுக்கான நம்மளோட டார்கெட் என்ட்ரி எல்லாமே செட் பண்ணியிருந்தோம். இது இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகிட்டு ரூ. 70 வந்து நம்ம டிஸ்கஷன் அப்படின்னு பண்ணியிருந்தது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரூ. 140 ஆல்மோஸ்ட் 100% ரிட்டர்ன் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட்டான டைமில் வந்து நமக்கு ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்தது 100% அப்படிங்கிறது இந்த ஷார்ட் டைம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தீபாவளி டைம் அந்த டைமில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுலேருந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறது ஐஆர்எஃப்சிலேருந்து கிடச்சிது. இப்போ திரும்பவும் இந்த ஐஆர்எஃப்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அந்த மாதிரி ஒரு ரேலி தரத்துக்கு ரெடியாக இருக்குது. அது ஏன் அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா திருப்பியும் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்னில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இந்த ட்ரையாங்கல் பேட்டர்னில் 2 ப்ராபபிலிட்டி. ஒன்று, இந்த ஸ்டாக்குங்கிறது பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகும். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டாக்குங்கிறது பிரேக் அவுட் ஆகிட்டு கீழேங்கிறது வரும். ஸோ அப்போ வருதுன்னா இது வந்து பெரிய நம்ம ஃபண்டமெண்டல் பார்க்க போகிறதில்ல, டெக்னிக்கல் தான் வந்து பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும் பட்சத்தில் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இல்லை என்ட்ரி எக்ஸிட் என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். இது வந்து இப்போ ஒரு வீக்லி சார்ட் பேட்டர்னில் இருக்குது. இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், நல்ல ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. பிரேக் அவுட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. எய்தர் அப் ஆர் டவுன். ஸோ 2 பக்கத்தில் எந்த பக்கம் வேணாலும் இது பிரேக் அவுட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இந்த ஷேரோட டிஸ்கஷன் ஆல்ரெடி நம்ம இந்த வீடியோவில் போட்டிருந்தோம். ஸோ இந்த ஷேரை பற்றி டீட்டெயில்டாக நமக்கு ஒரு ஒரு நாலேஜ் இந்த பிஸ்னஸ் பற்றி தெரியணும்னா இந்த இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். இது வந்து இந்த வீடியோ ரயில்வே ஸ்டாக்ஸ்ன்னு பற்றி இந்த வீடியோட எண்டில் அட்டாச் பண்ணுறேன். பார்க்கணும் நண்பர்கள் யாராவது பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது நம்ம டெக்னிக்கலாக உள்ளே போகிறதுனால பார்த்தீங்கன்னா இப்போ 1 டே டைம் ஃப்ரேமில் இருக்கேன். இதுக்கு வந்துட்டு நம்ம என்ட்ரி ஸ்டாப் லாஸ் டார்கெட் அப்படிங்கிறது எடுத்து வச்சுக்கணும். என்ட்ரி அப்படிங்கிறது இப்போதைக்கு ஒரு கரண்ட் ப்ரைஸ் 146ங்கிறது ஒரு என்ட்ரி ப்ரைஸாக இருக்கும். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரூ. 130. ஏன் இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே மார்க்கெட்டோட நாய்ஸையும் சேர்த்து தான் வந்து எடுப்பேன். ஸோ நாய்ஸ் அப்படிங்கன்னா நத்திங் பட் என்னன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் வந்து திடீர்னு ஒரு நாளில் வந்து பயங்கரமாக கீழே விழும், திருப்பி அடுத்த நாளில் வந்து மேலே ரேலி ஆகிடும். இது எதனால் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் ஏதாவது வந்து ஒரு பேட் நியூஸு இல்லை அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் ஏதாவது நடக்கும். அதுக்கு வந்து என்டையர் மார்க்கெட்டே வந்து ரியாக்ட் ஆகும் தவிர அதுதான் வந்து நாய்ஸ் அப்படின்னு சொல்லுது. இந்த பர்டிகுலர் ஸ்டாக்குக்கான பேட் நியூஸாக இருக்காது. அது குளோபலோட பேட் நியூஸோட இம்பாக்ட் தான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கீழே வரும். அதனால அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி ஸ்டாப் லாஸாக எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தோம் ஒரு ரூ. 140 இந்த இடத்துல வருது, இந்த இடத்துல எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அடிக்கடி நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ்ங்கிறது ஹிட் ஆகும். ஏன்னா திருப்பியும் அதே மாதிரியான நியூஸஸ் வரும், போகும். அதனால அந்த நாய்ஸ் லெவலையும் சேர்த்து எடுக்கணும். அந்த நாய்ஸ் லெவலுங்கிறது ஒரு குறிப்பிட்ட லெவல் தான். அதை தாண்டி அந்த ஷேருங்கிறது கீழேயும் வந்து போகாது. அந்த லெவலில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரூ. 130 அப்படிங்கிறத நான் ஸ்டாப் லாஸாக வந்து கன்சிடர் அப்படிங்க பண்ணுவேன். ஏன்னா இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக போல இந்த இடத்த வந்து பாருங்கள் ஒரு வாட்டி கட்டாயி நின்றுக்குது, இந்த இடத்துல 2 வாட்டி சப்போர்ட் எடுத்திருக்கு, இந்த இடத்துல கட்டாயி போனாலும் திருப்பியும் வந்து ரீபவுண்ட் ஆகி மேலே அப்படிங்க போயிடுச்சு. அதனால ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ரூ. 130 அப்படிங்கிறது கன்சிடர் பண்ணி வச்சிருக்கேன். இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் அப்படி என்னால் எடுக்க முடியாது அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். டார்கெட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி மேலே போகும் பட்சத்தில் ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட் வந்துட்டு 165 ஒரு 13%, அதுக்கப்புறம் 179 வந்து ஒரு 20%, ஃபர்தராக இன்னும் கண்டினியூ ஆகும்போதில் ஒரு 32% வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் எப்படி இன்னொரு 100% போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ரயில்வே ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் வந்து கவர்மெண்ட்டால் அப்ரூவ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. அதனால் இப்போ இந்த நியூஸஸ் இல்லை இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் இன்னும் ஃபர்தராக அப்ரூவ் பண்ணுறாங்க. ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறமா வர நியூ கவர்மெண்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா திருப்பியும் ஒரு ரேலி தரத்துக்கு ஒரு வாய்ப்பா அப்படிங்கிறது இருக்குது. நமக்கு இன்னும் ஃபர்தராக ஏறி ஒரு 220 வரையும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து அமையறதுக்கு ஒரு சான்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அடுத்தது வந்து இந்த ஸ்டாக் எப்படிப்பட்டது, ஃபண்டமெண்டலாக எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லி பார்க்கலாம். இப்போ டெக்னிக்கலாக நம்ம பார்த்தோம். வந்து நம்ம டெக்னிக்கலாக எடுத்தாலும் அது வந்து ஓரளவு குவாலிட்டியான ஃபண்டமெண்டல் ஸ்டாக்காக இருக்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது மார்க்கெட் கேப் வந்து ஒரு நல்ல மார்க்கெட் கேப். ஐஆர்எஃப்சிங்கிறது வெல் நோன் கம்பெனி. ஸோ ஒரு பிஎஸ்சி கம்பெனி. அதனால் வந்துட்டு இது வந்து ஒரு ஒரு குட் பொட்டென்ஷியல் இருக்கிற ஸ்டாக்கு தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஇங்கிறது வந்துட்டு 31.76 இருக்குது. ஓவராலாக பிஇ நான் வந்து எப்படி எடுத்துப்பேன்னா ஆவரேஜ்ங்கிறது 22 25 அதுக்குலேருந்து ஆவரேஜ். அது கீழே இருந்ததுன்னா நல்ல ஒரு பெஸ்ட் ஸ்டாக்காக வந்து கன்சிடர் பண்ணிப்பேன். ஆனால் வந்துட்டு இந்த வாட்டி இது கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக வந்து இருக்குது. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ வந்து ஒரு 3.97 டைம் அதிகமாக இருக்குது. ஸோ ஓவராலாக ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்கன்னா ஓரளவு ஆவரேஜான ஒரு நல்ல அதை கம்பெனி பொறுத்தவரை நல்ல கம்பெனி. பட் ஃபண்டமெண்டலாக நம்பர்ஸாக பார்த்தோன்னா ஒரு ஆவரேஜ் லெவலில் இருக்குது. அடுத்தது இந்த ஸ்டாக்கை பிக் பண்ணுறதுக்கு இன்னொரு ரீசன் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்.
ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட வந்து 86% அப்படின்னு இருக்கு. இது வந்து சேஞ்சபிளே ஆகாது. ஏன்னா ஒரு பிஎஸ்சி கம்பெனினால அதுலேயே வந்து இருக்கும். பட் என்னைக்கு ஓஎஃப்எஸ் போகிறாங்களோ, அதாவது ஆஃபர் ஃபார் சேல்ஸ் போகிறாங்களோ, அப்போ தான் இந்த ஷேரோட வேல்யூ அப்படிங்கிறது இதில் வந்துட்டு ப்ரொமோட்டர்ஸ் கையிலேருந்து மாறும். அது இப்போ வராதுன்னு எதிர்பார்க்குறேன். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் அப்படிங்கிறது நிறைய நடந்துட்டு இருக்கு. நீங்கள் இந்த சார்ட்டை பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த செல்லிங் பேட்டர்னை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேரோட கான்ட்ரிபியூஷனாக தான் இருக்கும். எஃப்ஏ, டிஎஸ், பப்ளிக்னு சொல்லிட்டு. பட் மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஏஎஸ், டிஎஸ் இது மார்ச் மாதத்தோட டேட்டா வரல. அப்படி வரும் பட்சத்தில் இது 1% வந்து மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அப்போ ஆல்மோஸ்ட் வந்து பப்ளிக் இருந்து ஒரு 12% வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். அப்புறம் ஏதாவது ஒரு நியூஸஸ் வருது, இல்லை ப்ராஜெக்ட் அலாட்மெண்ட் வருது அப்படின்னு சொல்லி இந்த இந்த ஷேரில் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா பயங்கரமாக வந்துட்டு இதோட வால்யூம் வந்து ஒரு வாலட்டாலிட்டியாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கான சப்ளை அப்படிங்கிறது வந்துட்டு இந்த ஷேரில் இருக்காது. ஏன்னா 86% அப்படிங்கிறது ப்ரொமோட்டர்ஸே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அது எதுவுமே நடக்க போதில்லை பிஎஸ்சி ஸ்டாக்கை பொறுத்தவரையும். பேலன்ஸ் இருக்க இந்த 14% தான் வந்துட்டு போகும். அதுலேயும் 12% நம்மகிட்ட வந்ததுனால திருப்பி எஃப்ஐஎஸ்டிஎஸ் வாங்கினாங்கன்னா ஒரே நாளில் அப்பஸ் வரைக்கிட்ட 5%, 10% அடிச்சு மேலே போகிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. இல்லை ரொம்ப பேட் நியூஸ் வந்து இருக்கிற 1% இவங்க கம்மி பண்ணி விற்க ஆரம்பிச்சாங்கன்னா அந்த மாதிரி கீழே வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த ஸ்டாக்குங்கிறத நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவாகவும் நான் பார்க்குறேன். அதனால தான் வந்துட்டு டெக்னிக்காக பிரேக் அவுட் ஆயிடுச்சு, இல்லை நியூஸ் ஏதாவது சப்போர்ட் பண்ணுச்சுன்னா பயங்கரமாக ஒரு ரேலி தரத்துக்கான ஒரு வாய்ப்பு வந்து இந்த ஷேரில் வந்து இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக நம்ம பார்த்தோம். இது வந்து ஒரு நல்ல மார்க்கெட் கேப் உள்ள கம்பெனி. பிஇ மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. புக் வேல்யூங்கிறது கொஞ்சம் அப்பர் சைடில் இருக்குது. ஆல்மோஸ்ட் 1 to 2க்குள்ளே இருக்கணும். கொஞ்சம் இது அப்பர் சைடில் இருக்குது. அடுத்து வந்து என்னென்ன ரீசன்ஸால இதை நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் பர்டிகுலர் பர்சனலாக பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் பிரேக் அவுட் ஒன்று. ரெண்டாவது வந்து மீடியம் லெவல் ரிஸ்க். ஏன்னா கம்பெனிங்கிறது வெல் நோன் கம்பெனி, எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மற்ற பேராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்க கம்பெனினால எடுத்து வச்சிருக்கேன். இதோட ரிஸ்க் லெவலுங்கிறது மீடியம் லெவலில் இருக்குது. ஏன்னா இந்த லோ லெவல்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிஇ மற்ற ஃபண்டமெண்டல் பேசிக்ஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஐயர் சைடில் இருக்கிறதுனால இது வந்து மீடியம் லெவலில் வந்து வச்சிருக்கும். ஏன்னா ஐயர் சைடில் ஏன் வைக்கல அப்படின்னா இது வந்து நமக்கு தெரியாத கம்பெனி கிடையாது, இல்லை பயங்கரமாக கீழே வந்து கீழே தரத்தட்டுற கம்பெனியும் கிடையாது. ஸோ அதனால இது வந்து மீடியம் லெவல் ரிஸ்கில் அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து ஒரு பிஎஸ்சி ஷேர் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். அடுத்து வந்து வேற ரீசன் பார்த்தீங்கன்னா அப்கமிங் க்ரோத் அப்படிங்கிறது இந்த கம்பெனியில் வந்து நல்லா இருக்குது. ஏன்னா கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி ரயில்வே ஸ்டாக்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. இது என்ன ஆர்விஎன்எலோட ரயில்வே ஸ்டாக்ஸ்லாம் போட்டால் அது எப்படி இங்கே இம்பேக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆர்விஎன்எல் மட்டும் இல்லை, மற்ற எந்த ரயில்வே ஷேருக்கான ஆர்டர்ஸ் எது கிடைச்சாலும் அது வந்து ஒரு ஐஆர்எஃப்சிக்கு தான் வந்து ஒரு பாசிட்டிவாக முடியும். அதுக்கான வீடியோ அப்படிங்கிறது இந்த வீடியோ எண்டில் வைக்கிறேன். ரயில்வே ஸ்டாக்ஸுங்கிற ஒரு வீடியோவில் வைக்கிறேன். நீங்கள் பாருங்கள், ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ஓவராலாக இதுதான் வந்து ஐஆர்எஃப்சியில் இப்போதைக்கு நான் டெக்னிக்கலாக வந்துட்டு எடுத்து வச்சிருக்க ஒரு ஸ்டாக்கு. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை இக்னோர் அப்படிங்கிறது பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டாக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி நாலேஜ் டேட்டாஸ் எல்லாம் நீங்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒன்று பண்ணலாம். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் உங்களுக்கு இந்த மாதிரியான டேட்டாஸ் எல்லாம் உங்கள் கையில் இருக்க மொபைல் ஃபோனுக்கே வந்து சேரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி செக்டார்லேருந்து 2 ஸ்டாக்குங்கிறத நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஒன்று வந்து எக்ஸைடு. எக்ஸைடு வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டேஸில் ஒரு பாஸ்ட் ஒரு 5 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ரேலி, ஒரு 20% ரேலியில் ஏறி மேலே போய் நின்றுட்டு இருக்கு இந்த ஷேர் அப்படிங்கிறது. அதுக்கான நியூஸஸ் அது அந்த டேட்டாஸ்லாம் நம்ம பார்த்தோன்னா ஹுண்டாயும் கியாவும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்காங்க எக்ஸைடு எனர்ஜி சொல்யூஷனோட. அதுக்கு என்ன லித்தியம் அயன் பேட்டரிஸ் ரிலேட்டட் ஃபார் த எலக்ட்ரிக் வெஹிக்கல் இதுக்கான ஒரு எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் இந்த நியூஸஸ் வந்ததுனால என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணி மேலே ஏற்றிட்டாங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20%க்கான ரிட்டர்ன் அப்படிங்கிறது 5 நாளில் வந்து கொடுத்துருச்சு. இப்போ ஓவராலாக பேட்டரி செக்டர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நல்ல இருக்க 2 கம்பெனி வந்து ஒன்று எக்ஸைடு, இன்னொன்று வந்து அமர் ராஜா. இதோட ஃபுல் டீட்டெயில் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் எண்டில் அட்டாச் பண்ணுறேன். நல்லா பாருங்கள், உங்களுக்கு கம்பெனியோட பிஸ்னஸ் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே வந்து புரியும். ஏன் இந்த ஸ்டாக் வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் இந்த 2 கம்பெனியில் வந்துட்டு இப்போதைக்கு என்ன நிலமையில போயிட்டு இருக்கு, எந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணலாம், இது 5 நாள் 20% கொடுத்தாலும் ஃபர்தராக மேலே போகுமா, இல்லை லாங் டேர்முக்கு எங்கெங்கெல்லாம் இந்த ஸ்டாக்குங்கிறத ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு இந்த 2 ஸ்டாக்கை நம்ம எடுத்து வச்சிருக்கோம். 2 ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மார்க்கெட் கேப் வச்சிருக்குது. அதில் பெரிய ஸ்டாக் வந்து எக்ஸைடு இண்டஸ்ட்ரீஸ். ரிசர்வ்ஸ்னு பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட அதிகமாகவும் இருக்குது. டெப்த் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர்கிட்டையுமே வந்து கம்மியாக தான் இருக்குது. பிஇ ரேஷியோ இவங்களோட இண்டஸ்ட்ரி பி வந்து பார்த்தீங்கன்னா 31.40. பட் அதில் வந்துட்டு எக்ஸைடு வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக, அதாவது கொஞ்சம் இண்டஸ்ட்ரி பியோட கொஞ்சம் அதிகமாக வெளில போயிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 19.66. அதாவது நம்ம நார்மலாக ஒரு 20 கீழே இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். அந்த மாதிரியாகவும் இருக்குது. இண்டஸ்ட்ரி பி கீழேயும் ரொம்ப கம்மியாக வந்து அமராஜா அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு.
டிவிடெண்ட் ரெண்டு பேரும் ஓரளவு காமனாக தந்துட்டு இருக்காங்க. புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ரெண்டு பேருக்கும் சேமாக தான் வந்துட்டு இருக்கு. ஆர்ஓசி வந்து பார்த்தீங்கன்னா அமராஜாவுக்கு கொஞ்சம் அப்பர் சைடில் இருக்குது, இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கரண்ட் ரேஷியோவும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இது அதிகமாக இருந்தால் கொஞ்சம் நல்லது தான். ஸோ அமராஜா இங்கே கம்பேர் பண்ணும்போது எக்ஸைடோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அண்டர் வேல்யூடுங்கிற மாதிரி நமக்கு டேட்டாஸ் அப்படிங்கிறது சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இதை வந்து கம்பேர் பண்ணணும். அதாவது இவங்களோட சேல்ஸ் growth, காம்பவுண்டோட சேல்ஸ் growth வந்து லாஸ்ட்டு 10 இயர்ஸ் 5 இயர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸைட் இண்டஸ்ட்ரிக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகவும் காட்டுது. ஆனால் பட் அமராஜாக்கு வந்து பாருங்கள் சேல்ஸ் growth அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதாவது கம்பேர் தன் எக்ஸைடு இவங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்பர் சைடில் இருக்குது. அதேமாரி சேல்ஸ் ஆனாலும் சரி ப்ராஃபிட்டுங்கிறது அதிகமாக வரும். ஒன்று விற்றாலும் பெரிய ப்ராஃபிட் இருக்கணும், 10 விட்டாலும் பெரிய ப்ராஃபிட் அப்படிங்கிறது காட்டணும். அந்த வகையில் பார்க்கும்போது லாஸ்ட் 10 வருஷமாக ஒரு 4% அப்படிங்கிற மாதிரி 2% அப்படின்னு இருக்கு. பட் அமரராஜா பொறுத்தவரையும் அதுவும் எக்ஸைடோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுருக்காங்க. அடுத்தது ஸ்டாக் ப்ரைஸோட சிஏஜிஆர் இது நம்ம போட்டோம் 10 வருஷத்தில் இது ஒரு ரிட்டர்ன் எவ்வளோ, 5 வருஷத்தில் இது ரிட்டர்ன் எவ்வளோன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போது எக்ஸைடில் அது வந்து கொஞ்சம் பெருசாக காட்டிகிட்டு இருக்கு. ஒரு 12%, 12 அப்புறம் 30%, லாஸ்ட் 1 இயரில் பார்த்தீங்கன்னா 100%க்கான ரிட்டர்ன் அப்படிங்கிறது எக்ஸைடில் வந்து போட்டு இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் நல்ல ரிட்டர்னாக கிடச்சிருக்கும். பட் அமராஜாவில் அந்த மாதிரி ரேலிங்கிறது பெருசாக நடக்கவே இல்லை. ஒரு 52% ரிட்டர்ன்ஸ் மட்டும்தான் வந்து இருக்குது. ஸோ ஆர்ஓஇ வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து ரெண்டு பேருக்கும் வந்து கொஞ்சம் ஈவனாக தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதில் நம்ம பார்க்கும் போதே நமக்கு நல்லா தெரியும். ஸோ சேல்ஸு அதுமாதிரி ப்ராஃபிட் growth அப்படிங்கிறது நல்லா இருக்குது. ஆனால் ஸ்டாக் ப்ரைஸுங்கிறது இன்னும் பெரிய லெவலில் வந்து அமராஜாவில் வந்து ஏறி நமக்கு ரிட்டர்ன் அப்படிங்கிறது கிடைக்கல. ஸோ இப்போ லாங் டேர்மில் ஒரு ஸ்டாக் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு சப்போர்ட் லெவல்லையும் தான் இந்தமாரி லாங் டைம் ஒரு பெரிய லாங் ரனில் வந்து நம்ம வந்து எடுக்கிறோம், இந்தமாரி ஷேர் எடுக்கிறோம், ஒரு 10 இயர்ஸில் ரிட்டர்ன் பார்க்கணும் அப்படின்னா எவ்ரி சப்போர்ட் லைனில் தான் நம்ம வந்து அதை பிக் பண்ணி எடுக்க முடியும். பட் அதுக்கு முன்னாடி அதை பிஸ்னஸ் ஃபண்டமெண்டல் எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஒரு ஷேர் அப்படின்னா அதுக்கப்புறமா அதோட என்ட்ரிஸுங்கிறது ஏகப்பட்ட சப்போர்ட் ஏகப்பட்ட ரெசிஸ்டன்ஸில் நம்மளால் எடுக்க முடியும். அப்படி பார்க்கும்போது 176 நம்ம பேசியிருக்கோம், 202 பேசியிருக்கோம், 249 பேசியிருக்கோம். அதுக்கப்புறமாவும் இதை வந்து ஒரு டார்கெட்டாக வச்சு இதையும் நம்ம பேசணும். பட் இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி எக்ஸைடுங்கிறது மேலே போயிட்டே இருக்குது. இப்போ திருப்பியும் இப்போ ஃப்ரெஷ் என்ட்ரி இல்லை திருப்பியும் இன்னொரு என்ட்ரி போகணுன்னா இப்போதைக்கான ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவல் வந்து 337 அப்படின்னு தான் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் லெவல். ஏன்னா இங்கே வந்து சப்போர்ட் எடுத்து திருப்பி ரிவர்சல் நடந்திருக்கு. அங்கே வந்து ஒரு என்ட்ரிங்கிறது போடலாம். அதுக்கு கீழே இங்கே வந்துன்னா 279 அப்படிங்கிறது போகலாம். என்னப்பா இது வந்து கீழே வந்ததுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா டவுன் த லைன் ஒரு லாங் ரன் ஒரு 10 இயர்ஸ் இல்லை 5 இயர்ஸில் ரிட்டர்ன் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம பிக் பண்ணணும். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் பிக் பண்ணோம் அப்படின்னா நல்லா கிடைக்கும். பட் ஷார்ட் டேர்மில் வந்து ரேலி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதில் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக யூஸ் ஆகாது. அதனால லாங் டேர்மில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் என்ட்ரி எடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஒரு மிகப்பெரிய ரிட்டர்ன் இருக்கும். இது வந்து இப்போ ஒரு ஈவி பூமால் வந்து இந்த ஸ்டாக்குங்கிறது இப்போ பயங்கரமாக ஏற ஆரம்பிக்குது. ஆனால் அந்த ஒரு வீடியோ நம்ம பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, எக்ஸைடு அமராஜாவோட பிஸ்னஸோட வீடியோ போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது இந்த வீடியோ எண்டில் அட்டாச் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஈவிக்காக மட்டும் நான் இந்த ஸ்டாக்குங்கிறத ஃபோக்கஸே பண்ணல. ஃபண்டமெண்டலாகவும் பிஸ்னஸ் ரீதியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டாக்ஸு இப்போது ஈவிங்கிறது அடிஷ்னல் வேல்யூவாக தான் இவங்களுக்கு ஆட் ஆயிருக்கு. ஸோ இதனால இவங்களுக்கான ரிட்டர்ன் அப்படிங்கிறது அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கனால நமக்கு அது ஒரு போனஸ் பாயிண்ட்டாக தான் நான் வந்து பார்க்குறேன். அந்த வீடியோ பாருங்கள், இன்னும் கிளாரிட்டிங்கிறது அதிகமாக கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அமராஜா. ஸோ அமராஜா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு இந்த பேட்டர்னில் போல் ஒரு ரைசிங் சேனல் பேட்டர்னில் தான் போயிட்டுருக்கு. இதுக்கான இப்போதைக்கான சப்போர்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா 861 அப்படிங்கிறது இதுக்கான சப்போர்ட் லெவல். இங்கே கூட ஒரு என்ட்ரி அப்படிங்கிறது எடுக்கலாம் ஒரு லாங் டைமில் பார்க்கும்போது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் லைன் எங்கெங்கெல்லாம் தட்டுப்படுதோ அப்போ ஒரு வாட்டி என்ட்ரி எடுக்கலாம். அப்புறம் இதோட பாட்டம் லைன்லலாம் கிடச்சிதுன்னா அங்கெல்லாம் ஒரு என்ட்ரி எடுத்துகிட்டு ஒரு லாங் டேர்மில் நம்ம வெயிட் பண்ணும் பட்சத்தில் கண்டிப்பாக நமக்கு ஒரு லாபம் அப்படிங்கிறது இந்த ஷேர்ஸ் மூலமாக நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம கையில் இருக்க டேட்டா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா ஷேர்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் வந்து நம்ம சேனல் வந்து சஜஷன் அப்படின்னு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.